Group 1 படிக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும் because Group 1 is one of the highest postings. Group 2, Group 4 படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது அதேதான் 4. உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் பாயிண்டா பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 எக்ஸாம் ஓரியன்டா இதை எந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கே நம்பிக்கை வந்து அதிகமா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக தான் இப்போ இதை வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இது வந்து முழுக்க உங்களுக்கு எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்றதுக்கும் யூனிட் 6ல கொடுத்தாலும் யூனிட் 5லயும் ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஹிஸ்டரி ரொம்ப முக்கியம். 50ல இருந்து ஒரு 100 திட்டங்கள் நடத்திடுவோம். 100 திட்டங்களையும் படிங்க, படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப 100% நல்லா 2025ல அப்டேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். நியூ புக்கு, ஓல்டு புக்கு, இந்த 2 புக்கையும் நல்லா படிங்க. அதுவே மோர் தென் போதும், உங்களுக்கு மோர் தென் சஃபிஷியன்ட். So welcome back to Dinamum TNPSC by Ustadian Academy 2025 Group 1, Group 2, 2A, 4 இது எல்லாத்துலேயும் நீங்கள் எப்படி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறது அப்படின்னு ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு பெரிய மேசிவான வீடியோ. ஸோ இன்னையிலேருந்து குரூப் 4க்கான, குரூப் 1க்கான, குரூப் 2க்கான ஜிஎஸ் ரிலேட்டடான எப்படி உங்களை வந்து ட்ரெயின் பண்ண போகிறேன் போத் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்றதையும் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் சேஞ்சை நீங்கள் எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணி மினிமம் நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்கள இருந்தால் குரூப் 2 அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதும், ஒருவேளை குரூப் 1ல ரொம்ப டஃப்பாக இருக்குது சார் நான் அதில் இருந்து மிஸ் பண்ணிட்டேன், குரூப் 2ல எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்ற இந்த 2 கால்குலேஷன்ஸையும் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவை நல்லா பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது உங்களுக்கு இப்போ விசிபிளாக இருக்காது, நான் இதை உங்களுக்கு ஜூம் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சின்னதாக ஒரு ஜூம் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ எடுத்தோன்னே பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட பை சார்ட், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்றது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பை சார்ட். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நியூ சிலபஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. சிலபஸை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே வர மாட்டீங்க. ஸோ சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பார்த்தோன்னா மொத்தமாக 6 டாபிக் இருக்குங்க. இந்த இடத்துல நான் இங்கிலீஷ் மட்டும்தான் வச்சுருக்கேன், மற்ற எல்லாமே தமிழ் ரிலேட்டடாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்த ஜஸ்ட் இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் கொச்சமுச்சன் ஆகிடும், நானும் எழுத வேண்டியதும் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு எதை சார் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 1ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும். ஸோ இது எல்லாருமே குரூப் 2, குரூப் 4ஆக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா லாங்குவேஜில் என்ன பண்ணுவீங்க, உங்களோட காம்படிஷன் வந்து இந்த இடத்துல தான் பேஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று தமிழ் படிப்பீங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் படிப்பீங்க, கரெக்டாக? ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, மேக்ஸு, அதாவது கணிதம் வந்து படித்து முடிச்சிருவீங்க. ஓகே, டன். ஸோ இது 2 முடிச்சதுக்கு அப்புறமா நான் பாயிண்ட்டுக்கு வரேன், அந்த 6 யூனிட்ஸு. ஸோ இந்த 6 யூனிட்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எதுவாக இருக்கணும்னா இந்தியன் பாலிட்டியாக இருக்க வேண்டும். ஸோ இந்தியன் பாலிட்டியை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதை எப்படி படிக்கணுன்றதுல அடுத்து. செகண்ட் நீங்கள் படிக்கக்கூடியது எந்த ஏரியாவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 6, யூனிட் 5. யூனிட் 5ம் யூனிட் 6ம் இதை படிச்சுட்டு இதை மட்டும் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னாலும் நீங்கள் பாஸ் ஆகலாம். இல்லை சார் எனக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக வேணாம், எனக்கு தமிழ்நாடு ரிலேட்டடாக எனக்கு படிக்க இஷ்டம் இல்லை, தமிழ்நாடு அட்மின்லாம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் இந்தியன் எக்கனாமி படிச்சுக்கிறேன், வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 6 to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி புக்கை ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், இந்த பாலிட்டியும் அதுவும் சேர்ந்து உங்களை கம்பல்சரி என்ன பண்ண வச்சிரும், குரூப் 2வை கிளியர் பண்ண வச்சிரும். ஆனால் குரூப் 1 படிக்கிறவங்க எல்லாத்தையும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும் பிகாஸ் குரூப் 1 இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் போஸ்டிங்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி போஸ்டிங்ஸ் வேணும்னா நீங்கள் எதையுமே விட்டுறக்கூடாது. என்ன சார் ஜாகிரஃபிலையும் அப்படி 6 to 10th படிக்க சொல்லுவீங்களா? இல்லை, அதுக்குன்னு ஒரு ஸ்மார்ட் ஸ்டடி இருக்குது. அந்த 10 மார்க்கை எப்படி ஸ்கோர் பண்ணணுன்றதை சொல்லுவேன் ஃபார் குரூப் 1. குரூப் 2க்கு எப்படி அந்த 5 மார்க்கை ஸ்கோர் பண்ணணுன்றதையும் நம்ம வந்துட்டு ஸ்மார்ட்டாக எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். சரி ஓகே சார், இப்போது எனக்கு ஃபைனலாக வந்துட்டு இதில் எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படின்றத எனக்கு இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வாங்க இப்போ அதை வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் படிக்க வேண்டிய யூனிட் மட்டும் நான் எழுதுகிறேன். யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி யூனிட் 4, அதுக்கப்புறமா இது வந்து குரூப் 1க்கு யூனிட் 5, யூனிட் 6, அதுக்கப்புறமா தான் யூனிட் 3, அதுக்கப்புறமா 2, அதுக்கப்புறமா 1. இதுதான் உங்களோட ஆர்டராக இருக்கணும், ஓகேங்களா? அதே இது குரூப் 2, குரூப் 4 படிக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது அதே தான் 4,
அதுக்கப்புறமா 5, அதுக்கப்புறமா 6. இதை நல்லா படிச்சுட்டா கூட உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா 4, 3, 5 இதை படித்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா நல்லா பாஸ் பண்ண முடியும். அது போக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஸ்மார்ட் ஸ்டடியாக படிச்சிடணும், எதையும் விடக்கூடாது. சயின்ஸாக இருந்தாலும் அதில் கேட்கக்கூடிய சில இடங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிசீசஸ், மனித நோய்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகுதுன்னா ஜஸ்ட் ஸ்பீட் பண்ணிக்கோங்க, into 2 போட்டு வச்சுட்டு இதை அப்படியே லிசன் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா வந்து இதில் கிடைக்கும். ஸோ இந்த 2 இதில் நீங்கள் படிச்சுக்கலாம். குரூப் 1 மட்டும்தான் ஃபோக்கஸ்னால் இது. குரூப் 2, 4 ஃபோக்கஸ் அப்படின்னா இந்த மூணில் ஏதாவது ஒரு 3 நீங்கள் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. அலாங் வித் மேக்ஸ் அண்டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் எதுனாலும் ஓகே, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம இப்போ வந்து இது பண்ணுறோம். ஸோ அடுத்து ஓகே ஃபைன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கோர் 100 சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சீரீஸ் வந்து இது பண்ணுறோம் ஃபார் ஜிஎஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, பாலிட்டி, இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜ்லேயும், தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்துட்டு எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் ஒரு கிராஷ் கோர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் இந்திய அரசியல் அதாவது இந்திய அரசியல் அமைப்பை வந்து இது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்க, ஒரு குரூப் 4 ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு அதிகபட்சம் 6th to 10th அப்புறம் 11th 12th லக்ஷ்மிகாந்த் புக் எனக்கு படிக்கணும் சார், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது லக்ஷ்மிகாந்த். ஸோ அந்த மாதிரியா இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்கோர் 100 சீரீஸில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாயிண்ட் வைஸ் பாயிண்ட்டாக பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 எக்ஸாம் ஓரியன்டாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அது எண்ட் ஆகிற வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து பாயிண்ட்ஸையும் வச்சு உங்களுக்கு கிளாஸாக நடத்தி உங்களை படிக்க வச்சு அதையும் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், நோட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப் 4 படிக்கிறவங்களா இருந்தால் குரூப் 2 கிளியர் பண்ணலாம், குரூப் 2 படிக்கிறவங்களா இருந்தால் குரூப் 1 கிளியர் பண்ணுற அளவுக்கு இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ எல்லாருமே இந்த சீரீஸை வந்துட்டு பின்தொடர பாருங்க. இது மார்ச் மாசத்துலேருந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸ்கோர் 100 சீரீஸ் ஆஃப் உஸ்தாதியன் அகாடமி தினமும் டிஎன்பிஎஸ்சி நீங்கள் சர்ச் பண்ணணும்னா தினமும் டிஎன்பிஎஸ்சின்னு சர்ச் பண்ணாலே நமக்கான எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து நம்ம ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். சார் அப்போ இங்கிலீஷும் மேக்ஸ் டீச் பண்ணுவீங்களான்னா கிடையாது, இந்த வருஷம் ஃப்ரீயாக வந்து நம்ம ஜிஎஸ் டீச் பண்ணுறோம். இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அண்ட் அது போக வந்துட்டு மேக்ஸு, ரீசனிங், கணிதமாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ண போகிறோன்னா உங்களுக்கு அது தனியாக மாடியூல் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு அப்டேட் உங்களுக்கு வரும். அடுத்தடுத்த வீடியோஸில் சாம்பியன் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ், ரீசனிங். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நான் என்ன சொல்லியிருந்தேன், யூனிட் 4 இந்திய அரசியல் அமைப்பு, அதாவது இந்தியன் பாலிட்டியை நீங்கள் படிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். சார் இது எப்படி சார் இப்போ படிக்கிறது? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்புன்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்திய அரசியல் அமைப்பு, ஓகே, அரசியல் அமைப்பின் முகவுரை, அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள் அப்படின்னு சொல்லி கட்டத்தட்ட கடைசி நடப்பு நிகழ்வுகளையும் வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ ஓகே, போன வருஷம் என்ன சிலபஸோ அதே சிலபஸ் தான். பட் இதை எப்படி சார் நம்ம வந்து படிக்கணும், இதை முழுக்க படிக்கணுமா, இதை எந்த மாதிரி நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கே நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்காக தான் இப்போ இதை வந்து டீகோட் பண்ணியிருக்கோம். ஓகே, டீகோட் பண்ண வீடியோவை இப்போ பார்ப்போம். அதாவது இதில் வந்து 2 தான் பிரிச்சிருக்கேன். ஒன்று ஹை ப்ரையாரிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா லெவல் 2, அதாவது இதை முடிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கேள்விகள், குரூப் 2 பொறுத்த வரைக்கும் 20 கேள்விகள். ஸோ அது 20 அல்லது 40, அது எப்படி அதில் ஒரு 19 20க்கோ இல்லை ஒரு 40க்கு ஒரு 38 எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பிளான் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அதை என்ன பண்ண முடியாது, உங்களால் அதை வெற்றியை நோக்கி அதை வந்து அந்த பிளானை செலுத்த முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்ன டாபிக்ஸ் நோட் எடுங்க. இங்கே வந்து என்ன பண்ணுங்க, டக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லையா ஒரு சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் எல்லாத்துலேயும் மார்க் பண்ணுங்க. ப்ளூ கலர் பென்னில் மார்க் பண்ணுறதுலாம் இம்பார்ட்டன்ட், பிளாக் கலரில் இருக்கிறத அடுத்து படிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நல்லா பாருங்க.
ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம எதை படிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அரசியலமைப்பு எப்படி தோன்றியது, அதுல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டது, எதுக்காக அரசியல் அமைப்புன்னு ஒன்று வந்தது, அரசியல் அமைப்பை யார் உருவாக்குனா, எதுக்காக உருவாக்குனாங்க, ஸோ அதுக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருக்கு, எத்தனை சட்டங்கள் இருக்கு, சட்ட திருத்தங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வர்றது தான் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற இந்த பாடம். ஓகேங்களா? இரண்டாவது அரசியல் அமைப்பின் முகவுரை, தட் இஸ் த பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ இந்த முகவுரை, இப்போ ஒரு புக்குன்னு ஒன்று இருக்கு, அந்த புக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அப்போ அந்த இண்டெக்ஸ் தான் என்னன்னு சொல்றோம், முகவுரை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த கான்ஸ்டிடியூஷன் சொல்லப்படக்கூடிய அந்த பெரிய புத்தகம், இந்த அரசியல் அமைப்பு சட்டம் எல்லாமே கொடுக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் ஒரு முகவுரையாக செயல்படும் இந்த பிரியாம்பிள் சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் எதை பத்தி பேசுது, அதுல எந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆட் பண்ணிருக்காங்க, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டாபிக் ஓவர் ஆகுது. ஸோ மூணாவது அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள். சார் இது எல்லாமே ஓகே சார், இது எப்படி படிக்கணும்னு சொல்றீங்க, இது எங்க இருந்து படிக்கிறது? ஒன்று, இந்த இதை அப்படியே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னவா இருக்கு, ஒரு லெசனாகவே கொடுத்துருக்காங்க லக்ஷ்மிகாந்த் புத்தகத்தில், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். அண்ட் அதே மாதிரி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட ஸ்கோர் 100 2025 சீரீஸில் தினமும் டிஎன்பிஎஸ்சின்னு போட்டு இந்த மாதிரி ஸ்கோர் 100 போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் அதை பற்றி தான் இருக்க போகுது. பாலிட்டி புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் தமிழில் இதே மாதிரி, இங்கிட்ட ஒரு பாயிண்ட் இங்கிலீஷ்னா இங்கிட்ட ஒரு பாயிண்ட் தமிழில். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க உங்களுக்கு எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களோட மெமரிக்குள்ளே நான் பாயிண்ட்ஸை ஈஸியாக என்ன பண்ண போகிறேன், உங்களுக்குள்ளே செலுத்த போகிறேன் வித் மெனி ஷார்ட்கட்ஸ். அப்படி இல்லைனா கதை மாதிரி சொல்லி உங்களுக்கு சொல்லுவேன், அப்படி இல்லைனா இதை படிங்கன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். கதை இதெல்லாம் அடுத்து, இங்கே கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படித்த இதாக இருக்கும், இல்லாட்டி எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பல பாயிண்ட்ஸை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே வரதில்லை. ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் இருக்கும், ரெஃபரன்ஸ் புக் கண்டென்ட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃபைன். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அதாவது அரசியல் அமைப்பின் முக்கிய கூறுகள். ஸோ ஒரு அரசியல் அமைப்புன்னு எடுத்துக்கிட்டோம், ஒரு அரசியல் அமைப்பு புத்தகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்தோன்னே இந்த அரசியல் அமைப்பு புத்தகம் எதை பற்றி கூறுகிறது அப்படின்றதுக்கு முகவுரையை வச்சிருக்கோம், அதாவது முகவுரை பிரியாம்பிள். அதுக்கு அடுத்ததா அதுல எப்படி ஒரு இந்திய குடிமகன் எப்படி இருக்கணும், வேறு நாட்டு குடிமகன் உள்ள வந்தா அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டு, எந்தெந்த உரிமைகள் அல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஒரு அரசாங்கம் இப்படி நடந்தால் அந்த அரசாங்கத்தினால் இந்த நாட்டிற்கு நல்ல விஷயங்கள் ஏற்படும். டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு அரசியல் அமைப்பு இதுல எப்படி அதோட முக்கிய ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணணும். ஒரு பார்லிமெண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு ஜுடிஷியரி இப்படி தான் இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இப்படி தான் இருக்கணும், நீதிமன்றம் இப்படி தான் செயல்பட வேண்டும். இதுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு பிரதமரை தேர்வு செஞ்சா இப்படி தான் தேர்வு செய்யணும், அவரை பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னா இப்படி தான் பணி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே இதுல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவேன், பட் வேணாம், ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 20 மார்க்கில் கண்டிப்பாக 8லேருந்து 10 மார்க் வந்துடும். அப்படி இல்லையா 40ல் உங்களுக்கு 20 கிட்ட, அதாவது ஒரு 15 கிட்ட உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே சார், இப்போ அடுத்து செகண்ட் பார்ட்டுக்கு போவோம். லெவல் 2 போவோம். ஓகே, ஸோ இப்போ லெவல் 2 பார்ப்போம். ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேட்டிவ், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ் கூட்டணி கட்சியின் அடிப்படையில் தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இதை மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இது எல்லா டாபிக்குமே ஒரு டாபிக் விடாம எல்லாமே நான் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸா நடத்த போறேன். ஒரு கோர்ஸா உங்களுக்கு இதை நடத்த போறேன். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 நாட்கள் இருக்கு குரூப் 1க்கு. குரூப் 2க்கு 200 நாட்கள் இருக்கு. ஸோ அதுக்குள்ள எவ்வளோக்கு எவ்வளோ குரூப் 1க்கு முடிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ முடிச்சு கொடுக்குறேன். குரூப் 2க்குள்ள உங்களுக்கு மொத்த ஜிஎஸ்ஐயுமே ஒவ்வொரு டாப்பிக்கையும் வச்சு
50 பாயிண்ட். நல்லா பாருங்க, 50 பாயிண்ட். ஓகேங்களா? 50 பாயிண்ட்ல இதுல இருக்க ஒரு 35 டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா மொத்தமா இதுல மட்டுமே உங்களுக்கு 1750 ஒன் லைனர்ஸ், அதாவது சொல்லக்கூடிய உண்மையிலேயே தரமான, சும்மா டம்மியாலாம் இருக்காது, எல்லாமே தரமானதா இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு கிளாஸஸ்ல நடத்தும் போது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 பாயிண்ட்ஸ். ஸோ மொத்தமாக 2750 பாயிண்ட் நீங்கள் இதில் படிச்சுட்டு அதுலேருந்து உங்களால் ஒரு 20 இல்லை 50 உங்களால் அட்டன் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா நீங்களும் உங்கள் சைடில் எஃபர்ட் கொடுப்பீங்க. நான் நடத்துறது போக நீங்கள் படிப்பீங்க, ரிவைஸ் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு புரட்சியை வந்து, அதாவது ஒரு செம்ம ஒரு ஹாப்பினஸை உங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னா வந்து தரும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் செகண்டாக பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம சொன்ன மாதிரி யூனிட் 4, அதாவது இந்திய அரசியல் அமைப்பை வந்துட்டு நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து போகலாம். இப்போது அடுத்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது சொல்லப்போனால் இது வந்து இந்தியன் எக்கனாமின்னு தனியாக இருந்தது, அது போக வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடுன்னு தனியாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னன்னு பிரிச்சுட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பிரிச்சிருக்காங்க. 2 தான் இருந்ததை ஒன்றா சேர்த்துருக்காங்க. ஸோ அதன்படியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இது எல்லாத்தையுமே இப்போ டீகோட் பண்ணி கீழே வச்சுருக்கேன். இதையும் லெவல் 1 லெவல் 2 பிரிப்போம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வந்து டாபிக்ஸ் உள்ளே வருதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து இந்திய பொருளாதாரம் உள்ளே வருது, இந்தியன் எக்கனாமி. இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அதாவது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த 2 விஷயங்கள். ஆனால் இதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் வருதுன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்திய பொருளாதாரம் 1, ஓகேங்களா? அப்புறமா வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புவியியல், அதாவது ஜாகிரஃபி. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் அங்கங்கே லைட்டாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியையும் லைட்டாக வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் நம்ம ஹிஸ்ட்ரி அங்கிட்ட ஒரு ஸ்கோர் நமக்கு வந்து யூனிட் 6 கொடுத்தாலும் யூனிட் 5லையும் ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இது எப்படி சார் இப்போ பிரிக்கிறது அப்படின்னு வந்து இப்போ பார்ப்போம். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இப்போ பாருங்கள், ஹை ப்ரையாரிட்டி, அகெயின் ஹை ப்ரையாரிட்டி. வாங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம், எது நமக்கு முக்கியன்றத நல்லா பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்திய பொருளாதாரம், 1 செகண்ட். இப்போ இதில் வந்து இந்திய பொருளாதாரம் இருக்குல்ல, இந்திய பொருளாதாரம், இதில் வந்துட்டு இந்த ஒரு இது நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லெசனை ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம்னு ஒரு லெசன் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. ஓகே, அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறமா அது ரிலேட்டடாக நான் கொடுக்கக்கூடிய கிராஷ் கோர்ஸ், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கோர்ஸ், ஃப்ரீ கோர்ஸ் ஸ்கோர் 100 சீரீஸ், அதில் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே படிங்க. ஸோ இது 2 படிக்கும்போது இதுலேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் 5ஆண்டு திட்டமாக இருக்கட்டும், ஒரு மதிப்பீடு திட்டக்குழு பிளானிங் கமிஷன் மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள். ஸோ வெயிட் பண்ண அசீம், இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஃபஸ்ட்லேருந்து இந்த டேபுலேஷன் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறதுலேருந்து எடுக்கணும், ஹை ப்ரையாரிட்டியிலேருந்து. ஸோ அதன் வடிவில் பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது என்னன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இதுதான். இதில் வந்துட்டு நீங்கள் 11th ஸ்டாண்டர்டாக ஃபஸ்ட்டு நல்லா படிங்க. 11th ஸ்டாண்டர்டில் ஒரு லெசன் இருக்குது, அந்த லெசனை நல்லா படிச்சுட்டு நம்மளோட ஸ்கோர் 100 சீரீஸோட இதை பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ். ஸ்கோர் 100 சீரீஸில் உங்களுக்கு எல்லா டாப்பிக்குக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிள் பண்ண போகிறேன். ஸோ போத் இன் இங்கிலீஷ் ஆஸ் வெல் அஸ் தமிழ், 2லையுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ 2ஐயும் யூஸ் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ 5 இயர் பிளான், 5 ஆண்டு திட்டம், அதை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வியாவது இதுலேருந்து வந்துடும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி திட்டக்குழு பிளானிங் கமிஷன், அப்புறமா நிதி ஆயோக்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 குழுக்களும் ரொம்ப 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 முக்கியம்.
இதை வந்து நீங்கள் 5 இயர் பிளான்னு சொல்லப்படக்கூடிய 5 ஆண்டு திட்டத்தோட கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இது மூணையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஏரியான்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது இதுலேருந்து ஈஸியான கேள்வியாக கேட்க போகிறாங்க கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த இதிலலாம் நம்ம ஸ்கோர் 100 சீரீஸில் ரீசெண்ட் அப்டேட்ஸு, ரீசெண்ட் இண்டெக்ஸு, என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்லாம் வெளியே கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, எத்தனாவது ரேங்க்கில் இருக்குது, ஸோ அந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணி இந்த வருஷத்துக்கான எக்ஸாமுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருவேன். ஸோ அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து தான் முக்கியமானது வருது. ரெவன்யூ சோர்சஸ், வருவாய் ஆதாரங்கள். இந்திய ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கை, அதாவது ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. இந்த ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி முழுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க கான்செப்ட் வேணும், பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும், இது புரிதல் வேணும். ஒரு விஷயத்துக்கு கான்செப்ட் இது எதுக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த இதுல இருந்து கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும், ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியம். இது வந்து நீங்க தெரியாம ஒரு அரசு வேலைக்கு போவதுன்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ அது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கட்டும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்டாலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லப்படக்கூடிய நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன், இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளானிங் கமிஷன், திட்டக்குழு, நிதி ஆயோக், அப்புறமா ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லப்படக்கூடிய நிதி ஆணையம். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சில், சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி இது. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 குழுக்களையும் இந்த 4 பாடிஸையும் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா படிச்சிடணும். அது போக இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ், ஃபஸ்ட்டு ரவுண்டு எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய ஹை ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற டாபிக்ஸ். ஓகே, ரெண்டாவது தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற அந்த டாபிக்ல நம்ம படிக்க வேண்டியது என்னன்னா தமிழகத்தின் பொருளாதார போக்குகள், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்தியா பொருளாதாரத்தோட பற்றி படித்தோம். இப்போ அடுத்ததாக வந்துட்டு இந்தியா பொருளாதாரம் முடிச்சு அப்படியே கீழே இறங்கி இந்தியாவோட கீழே இறங்கி தமிழ்நாடு ரிலேட்டடாக படிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், தமிழகத்தின் சமய பொருளாதார வளர்ச்சியில் சமூக நல திட்டங்களின் தாக்கமும் பங்களிப்பும் அப்படின்ற இந்த டாபிக். சார் இதுல தான் நிறைய வகையான திட்டங்கள் இருக்கே, ஸ்கீம்ஸ் தான் எக்கச்சக்கமா இருக்கே, புரியுது. ஆனா இது எப்படி சார் நாங்கள் டீகோட் பண்றது? கிட்டத்தட்ட நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கடைசி 3 வருஷம் ஒரே ரிலேட்டடான ஒரு சில திட்டங்களை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த திட்டங்களை நல்லா ஒரு 50லேருந்து ஒரு 100 திட்டங்கள் நடத்திடுவோம். 100 திட்டங்களையும் படிங்க, படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய திட்டங்கள், இப்போ காவல்துறை ஏதாவது ஒரு செயலி, ஒரு ஆப்பை வந்து வெளியிட்டிருக்கோம். ஸோ அந்த ஆப் என்ன, ஒரு இணையதளத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. ஸோ அது என்ன, இப்போ டான்ஜென்கோன்னு சொல்லப்படக்கூடிய இபி பில் கரண்ட் காட்டக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது என்ன, அதோட முழு ஃபார்ம் என்ன, இப்போ டான்ஜென்கோனா அதோட முழு விரிவாக்கம் என்ன, அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் விரிவாக்கம், எந்த ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா நெய்வேலி ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு கேள்வி எந்த ஆண்டுன்னு கேட்டிருந்தாங்க குரூப் 2 எக்ஸாமில். ஸோ அது ஸ்கூல் புக்கிலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளி சோர்ஸுக்கு போங்க, கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணுங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள், அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் நீங்கள் மனசார நல்லா படிக்கணும். படிச்சுட்டீங்க அப்படின்ற திருப்தி உங்களுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடித்தாலே நம்ம படிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு வேறு சோர்ஸஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா முடியவே முடியாது. எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தனி டாப்பிக்காகவே வந்துட்டு எங்கே கொடுப்பாங்க, உங்களோட காலேஜ் இதிலலாம் பார்த்தோன்னா இந்த மானிட்டரி பாலிசி அதெல்லாம் தனித்தனி டாப்பிக்காகவே வரும். ஸோ அதெல்லாம் விடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இதை பார்த்தோம். கடைசியாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்
அதுக்கப்புறமா ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்த இது. ஸோ அதாவது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றுங்க. ஸோ இது எல்லாமே இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எக்கனாமியை வந்து நம்ம படித்து முடிச்சிட்டோன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இது லெவல் 1 தான். லெவல் 1 அதாவது சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு, தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறிகளும் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளும் ஒப்பாய்வு. ஸோ இதில் என்னன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றதே ஒரு பெரிய டாபிக். அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது தமிழ்நாடு மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸோடலாம் கம்பேர் பண்ணி படிக்கணும்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஸ்டடி இருக்குது. ஒரு சில பாயிண்ட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக படிக்கிறத விட எல்லாத்துலேயுமே மினிமமாக ஒரு 50 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே அது வந்து இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் உங்களுக்கு. அது என்ன பண்ணணும்னா நம்ம எல்லா டாப்பிக்கையும் நல்லாவே மினிமமாக அதுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுத்துருக்கோம். எதையுமே நம்ம விடலை. எல்லாமே வந்துட்டு ஒரு அரசு அதிகாரி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே மினிமமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இப்போ 3ஆவதா சொன்னது என்னன்னா ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும். ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. 10th ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஜியோகிராஃபியாக இருக்கக்கூடிய அந்த லெசனை மட்டும் படிங்க போதும். 2லேருந்து 3 மார்க் 3 கொஸ்டின் இதுலேருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இது கம்ப்ளீட். ஓகே ஃபைன். இப்போ அடுத்து போவோம் லெவல் 2. இந்த லெவல் 1 லெவல் 2ன்னு பிரிச்சிருக்கிறதுலாம் எதுக்குன்னா இதில் எது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எங்கே ஹெவியாக வருதோ அதை படிக்க சொல்கிறேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரிமைனிங் இதை படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்காதீங்க, படிக்கணும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங் பண்ண உங்களுக்கு மார்க்ஸ் கூடும், குறையவும் குறையாது. ஓகேங்களா? அடுத்து ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப இது வந்து நம்ம பாலிட்டியிலே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். அதாவது என்னன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஓகே, அதே மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி, இது ரெண்டுமே உங்களுக்கு இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்ற இதுக்கிலேயே வந்து நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு கொண்டு வந்துடுவேன். ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸு ஈஸியானது தான், இது நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம். சரி, ஓகே. ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவர்ட்டி வரைக்கும் சிலபஸ் கையில் இருக்கும் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கே பொருளாதார அமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்க நிலை சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையிலிருந்து இந்த வறுமை, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு, தொகை கல்வி, ஸோ இது எல்லாம் மக்கள் தொகை கல்வி, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டைனாமிக்கான டாபிக். இந்த இடத்த வந்து படித்து முடிக்கிறதுக்கு ஸ்கூல் புக்கில் கூட ரெஃபரன்சஸ் நிறைய கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் 100 சீரீஸில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ரொம்ப 100% நல்லா 2025ல் அப்டேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தமிழ் மீடியம் ஆஸ் வெல் அஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓகே, இதே மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த சிலபஸை இதை உட்காந்து இப்போ ரொம்ப நேரம் பேசுகிறோன்னா வீடியோ போய்கிட்டே இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்குள்ளே வரும். ஸோ கிளாஸஸ் வந்து என்ன மாதிரி கிளாஸஸ் சார் இப்போ ப்ரெசென்ட்டாக போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு சாம்பியன் பேட்ச் போயிட்டுருக்கு. ஃபுல் பேட்ச் வந்து ஆல்ரெடி பேட்ச் 1 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்த பேட்ச் ஃபுல் பேட்ச் வந்துட்டு, அதாவது ஜிஎஸ் வந்துட்டு அடுத்து வந்து எப்போ ஆரம்பிக்கப்படுதுன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்போ எதுலலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து பேட்ச் 2 இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறோம். மார்ச் மாதத்துலேருந்து இருக்குது. அண்ட் அது போக வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷு, மேக்ஸ், ரீசனிங் இந்த 2 இது 4499 ரூபா, 3500 ரூபா. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே அதுக்கு ஈக்குவலண்டான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு கிடச்சிரும். இது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் எப்படிலாம் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், மேக்ஸு, ரீசனிங்க்கு உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன். அது வந்து ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸையும் கான்ஃபிடென்ஸையும் கொடுக்கறதுக்கு நல்லாவே 100% நான் ஒரு ஆளாக உங்களை மென்டார் பண்ண போகிறேன். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்க போகிறது இல்லை. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். நம்ம அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஜிஎஸ் பார்ட்டை நான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன
தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 40 கேள்வி. ஹிஸ்டரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக். ஓகே சார், இந்த டாபிக்கு வந்து லெவல் 1 லெவல் 2லாம் ஒன்று கிடையவே கிடையாது. சிலபஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து ஹிஸ்டரி லெசன்ஸ், வரலாறு லெசன்ஸ், அதுக்கப்புறமா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதையும் நீங்க படிக்கணும். ஸோ அது வந்து எங்க படிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா யூனிட் 3ல ஹிஸ்டரி ரிலேட்டடா படிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ அதை படிக்கும் போதே என்ன ஆகும்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான பல இடங்கள் வந்து அங்கே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, படிச்சிருவீங்க. ஸோ அது எந்தெந்த இடம்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அது எந்தெந்த இடம்னு பார்க்கணும். இந்த திருக்குறள் இருக்கு பார்த்தீங்களா, திருக்குறள் முடிஞ்சோன வரக்கூடிய இடம், அதாவது ஸோ திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள் அப்படின்னு முடியக்கூடிய இந்த இடத்துல இருந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து பேரறிஞர் அண்ணா வரைக்கும் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, ஹிஸ்டரி படிக்கும் போதே படிச்சிடணும். ஹிஸ்டரி எப்படி படிக்கிறது சார், இதுக்கு அடுத்து சொல்லுவேன். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. இதுல வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா இந்த தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா இவங்க 2 பேரை பத்தி நீங்க நல்லா படிக்கணும். ஸோ இந்த 2 பேரை பத்தி படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இவர் ரிலேட்டடாக நல்ல நோட்ஸ் கொடுத்துட்றேன். இதை படித்தா மட்டும் 100% போதும்னு சொல்லிடலாம். ஆனால் முக்கிய தலைவரான தந்தை பெரியார் அவர்களை பற்றி நம்ம படிக்கும்போது இதுக்குன்னு ஒரு சிறந்த புத்தகம் இருக்கு, பெரியார் ஆயிரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய புத்தகம். ஸோ இந்த பெரியார் 1000 அப்படின்ற இந்த புத்தகத்தை நல்லா படிங்க. அது எல்லாமே வேணுமானா அதுவும் வேணாம், அது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி படிக்கணும், எப்படி வந்து நீங்கள் டீகோட் பண்ணணும் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இந்த புத்தகத்தை இப்போ ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. இதை நம்ம அடுத்து பேசுவோம், இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படிக்கும் போதே இங்கே முடிஞ்சிடும். சார் அப்போ திருக்குறள் எப்படி சார் படிக்கிறது? திருக்குறளை நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், 6th to 12th டெய்லி 10 திருக்குறள், நியூ புக்கு ஓல்டு புக்கு, இந்த 2 புக்கையும் நல்லா படிங்க. அதுவே மோர் தென் போதும் உங்களுக்கு, மோர் தென் சஃபிஷியன்ட். அதுவே வந்துட்டு இல் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தமிழ் சொசைட்டி, நீங்கள் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்டாக இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேணாம். இது எப்படி வந்துட்டு தமிழா இங்கிலீஷான்றதுல வந்து இம்பேக்டே இருக்க போகிறதில்ல. ஏன்னா இதுலேருந்து அதிகபட்ச கேள்விகள் ரொம்ப கம்மியாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல 40 கேள்வி இருக்குன்னா திருக்குறள்ல இருந்து 12 கேள்வி வந்துடும். ஓகேங்களா? இந்த 2 தலைவர்கள் பெரியார் அண்ணா, தந்தை பெரியார்ல இருந்து எப்படியும் வந்துட்டு ஒரு 8 கேள்வி வந்துடும். அது போக இவ்வளோ டாபிக் இருக்கே, இந்த ரோல் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து இங்க. ஸோ இந்த இதில் இந்த பேரறிஞர் அண்ணாவையும் நம்ம தந்தை பெரியார் எடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை எடுத்தோம் அப்படின்னா இந்த 8 மார்க் இங்கே வந்துடுது. ஸோ ரிமைனிங் இங்கே வந்து என்ன ஆகும்னா இதுல இருந்து ஒரு 10ல இருந்து 12 மார்க் வந்துடும். ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் 8 கேள்வி இருக்கு. இந்த 8 கேள்வியுமே தமிழ் புக்கில் இருந்து தான் வருமானா கிடையாது. இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் நம்மளோட ஹிஸ்டரி புத்தகத்திலையுமே இருக்கு. ஸோ அப்போ அந்த 8ல இருந்து ஒரு 3 கேள்வி இங்கேருந்து வந்துடுது. இப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 5 கேள்வி. இந்த 5 கேள்வியை இப்போ பார்ப்போம். இப்போ இந்த 5 கேள்வியிலையும் வந்து என்ன இருக்கு? ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் இருக்கு. ஸோ தொல்லியல் கண்டுபிடிப்புல இருந்து ஒரு 2 கேள்வி. இப்போ மிச்சம் இருக்கிற இந்த 3 கேள்வி தான் எங்கேருந்து வரப்போகுதுன்னா தமிழ் புத்தகத்திலிருந்து வரப்போகுது. மற்றபடி எல்லா கொஸ்டின்ஸும் இந்த திருக்குறளும் தமிழ் புத்தகம் தான். ஆனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இது வந்து குரூப் 1க்கும் இருக்கு, குரூப் 2க்கு இருக்கு, 2Aக்கு இருக்கு, 4க்கு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம தமிழ் வந்து எடுத்துக்கிட்டாலுமே குரூப் 1ல படிக்கக்கூடிய அனைத்துவரும் இதை படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த 2-3 கேள்விக்காக நீங்க தமிழ் புத்தகத்தை கண்டிப்பா படிக்கணும் குரூப் 2க்கான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க இங்கிலீஷ் எடுத்து படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்ல தமிழ் எடுத்து படிக்கலனாலும் படிக்கலாம். ஆனா அது இந்த இடத்துல பெருசா வந்து மார்க்கை வந்து பெருசா மாத்த போறது கிடையாது. ஏன்னா இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், அது எப்போவுமே வந்துட்டு ஒரு பெரிய டிபேட்டு. அந்த டிபேட்டை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் வேணாலும் பாருங்கள். எப்படி வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணும், எப்படி வந்து தமிழில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற எல்லாமே அதுலேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தடுத்து போவோம். இதை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம், இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபியூசிங் ஏரியா.
ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து படித்தா மட்டுமே போதும். நான் சொல்லக்கூடிய இந்த 2 டாப்பிக்கை நீங்கள் நல்லாவே படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹை ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் எடுத்தோன்னே நீங்கள் படிக்க வேண்டியது என்னன்னா, திருக்குறளை படிக்கணும். திருக்குறளை ஃபுல்லாக படிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த திருக்குறளை நான் சொன்ன மாதிரி 6th-லேருந்து 6வது-லேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா படிச்சிடணும். புது புத்தகம், பழைய புத்தகம், இது ரெண்டையுமே நீங்கள் படிக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இடம், விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்குன்னு சொல்லக்கூடிய அந்த எல்லாமே நம்ம ஆல்ரெடி இப்போ பேசணும்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. சார் இங்கே இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் காணுமே, வேணாம், அதெல்லாம் லெவல் 2. ஓகேங்களா, லெவல் 2ல் படிக்கலாம். அது நம்ம எங்கே படிக்க போகிறோம், ஹிஸ்ட்ரி புக்கிலேருந்து படிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். இதை நீங்கள் பாதி பேர் இன்னும் தமிழ் புத்தகத்துலேருந்து தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த டாபிக்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி 3வது டாப்பிக்கான ஹிஸ்ட்ரி, இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 25 கேள்விகள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் குரூப் 2ல் மார்க்ஸ் வந்து 25 கிடையாது. ஸோ அதில் வந்து குறையுது. ஓகே, 15. ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் என்ன சார் பண்ணணும், இதில் லெவல் 1 லெவல் 2 அப்படின்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நல்லா இங்கே ஆரம்பிக்குது. சிந்து சமவெளி நாகரிகம் என்று அழைக்கப்படும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏஜ் ஆஃப் விஜயநகரம் அண்ட் பாமணி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடும் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஒன்னா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் இந்தியாவில் ஒரு பகுதி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மராத்தியர்கள், விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகளின் காலம், தென்னிந்திய வரலாறு. அப்போ தென்னிந்தியாவோட ஒரு பங்கு தான் என்னன்னா தமிழ்நாடு. ஸோ அங்கே தமிழ்நாடு புத்தகனால தமிழ்நாடை பற்றி தான் அதிகமான விஷயங்கள் கொடுத்துருக்கப்படும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த இதை படிக்கும்போது யூனிட் 6ல் நீங்கள் பார்த்த அந்த ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழக வரலாறுன்னு சொல்லப்படக்கூடிய அதையும் நீங்கள் இங்கேயே படிச்சிருவீங்க. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது வரைக்கும் என்னன்னு சொல்லுவோன்னா வரலாறு. ஓகேங்களா, வரலாறு அப்படின்ற இந்த வார்த்தை இந்தியாவின் வரலாறு, பண்பாடுக்கு வந்துட்டு இங்கே இருக்கு, இந்த இடத்துலேருந்து வரும். அதாவது அந்த இந்த இடத்துல இருந்து இதுல இருந்து இது வரைக்குமே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பண்பாடு. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பண்பாடு. அப்போ இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் இந்திய தேசிய இயக்கம். இது வந்து இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் வரும். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் படிக்க வேண்டியது 6th-லேருந்து 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகமில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. இதை படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா லைன் பை லைன் எல்லாமே வரிக்கு வரி ஒரு 1 மார்க் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் மனப்பாடம் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு. இதை யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸாம் கிளியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், 6வதுலேருந்து 12வது இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களையும் வரி வரியாக படிச்சிருங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இதோட முடியுது. அடுத்து போவோம். அடுத்து அழகு 2 புவியியல், ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, 10 questions in group 1, group 2 2A, group 4 5 கேள்விகள். இது எப்படி சார் படிக்கிறது? ஒன்றும் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். 10th ஸ்டாண்டர்டை முடிங்க. ஓகேங்களா, 10th ஸ்டாண்டர்டை ஃபுல்லாக முடிங்க. அதுக்கப்புறமா 9th ஸ்டாண்டர்டை முடிங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய இந்த டாபிக்ஸ்லாம் நல்லா பாருங்கள். இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது நேச்சுரல் கலாமிட்டி. அதாவது இந்த இடத்துல எங்கே கொடுத்துருக்காங்க, இயற்கை பேரிடர். இந்த 2 டாப்பிக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லேயோ இல்லை 12th ஸ்டாண்டர்ட் புக் ஏதாவது ஒரு புக்கில் படிங்க. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? அதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரைப்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரைப்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் படிச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் அது மீறி படிச்சிங்கனாலே இந்த 5 கேள்வியோ இல்லை 10 கேள்வியோ
70% கேள்விகளை உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். 70%. சார் 6 to 8 வேணாமா இல்லை 11th 12th வேணாம்னா அது இப்போதைக்கு வேணாம். ஏன்னா நமக்கு அதை படித்து இதுலேருந்து அந்த மார்க்ஸ் நமக்கு தேவையில்லை. ஆனால் எதையும் விட்டுறக்கூடாது. அதனால் 10th 9th ஃபுல்லாக படித்தாச்சு. நான் சொல்லக்கூடிய இந்த 2 டாப்பிக்கையும் நல்லா பெரிய லெசனாகவே 11thலையும் நம்ம படிச்சிடுறோம். ஸோ இதுவே வந்து மோர் தென் சஃபிஷியன்ட், உங்களுக்கு போதும். அடுத்து ஸ்கோர் 100 சீரீஸ் பற்றி பேசியாச்சு. மார்ச் மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஓகே ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு சயின்ஸ் இருக்குது. சயின்ஸை நம்ம தனியாக ஒரு டீகோட் பண்ணுவோம். சயின்ஸுமே 5 மார்க் 10 மார்க்கு தான். அதுலேயும் முக்கியமான சில லெசன்ஸ் இருக்குது, அதை பார்ப்போம். சார் இங்கிலீஷை பற்றி எதுவுமே பேசலையா? இங்கிலீஷை பற்றி ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஹவு டு ஸ்கோர் 95+ தினமும் டிஎன்பிஎஸ்சி அல்லது உஸ்தாதின் அகாடமின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி மேக்ஸுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறோம். பட் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய என்னன்னா, சாம்பியன் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரம்பிக்கிறோம். சாம்பியன் பேட்ச்சில் நம்ம ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கோம். அதோட செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த செகண்ட் பேட்ச் எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னா இங்கிலீஷு, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ், கணிதம், அது போக ரீசனிங். இதில் இருந்து தான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்க போகிறேன் நான். ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் 100 சீரீஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக கிராஷ் கோர்ஸாகவும் நடத்துகிறேன். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி நான் வந்து இன்னும் நல்லா படிக்கணும்னு நினச்சாலும் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஜிஎஸ்க்கான கிளாஸஸ்க்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சின்ன அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த இதில் கோர்ஸில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 2A 4 இது எல்லாத்துக்குமான ஸ்ட்ராட்டஜி வீடியோ தான் இது. இந்த மாதிரி பல வீடியோகள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதியன் அகாடமி. இன்னும் நிறைய மாணவர்களை வந்துட்டு நம்ம வந்து அரசு வேலையில் வந்து செலுத்துறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கள். நிறைய பேரை ரீச் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் இன் திஸ் 2025. தேங்க்யூ ஃப்ரம் உஸ்தாதியன் அகாடமி.